நான் உங்கள் பர்சனல்ஸில் தலையிடுறேன்னு நினைக்காதீங்க. தப்பு தான். இருந்தாலும் சொல்லணும்னு தோணுது. அதனால தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லவ் எல்லாத்துக்கும் சக்ஸஸ் ஆகிறது இல்லைதாங்க. அதுக்காக அவங்க எல்லாருமே மேரேஜ் பண்ணிக்காம இருக்காங்களா என்ன? உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு இல்லைங்க? அதுக்காகவாவது நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க. இல்லை விக்கி, ஜெமீரா இருந்த இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க எனக்கு தோணலை. ஜெமீராவே இதைத்தாங்க விரும்புவா. உங்களுக்காக இல்லை அப்படின்னாலும் ஆயிஷாக்காக. ம் முதல் காதல் உண்மையான காதலாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களால செகண்டில் வாட்ஸ்அப் பண்ணிக்க முடியாது விக்கி. அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா செகண்ட் லவ் தான் உண்மையான லவ்வாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் லவ் சும்மா பொழுதுபோக்குக்காக பண்ணியிருப்பாங்க. சரி, அப்படியே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. இப்போதான் ஜெமீரா இல்லையே. ஆயிஷாக்கு ஒரு அம்மா தேவையில்லைங்க. ஆயிஷாக்கு எல்லா உறவுமா நானே இருப்பேன் விக்கி. ம் என்ன இருந்தாலும் அது ஒரு குழந்தை, அதுவும் பெண் குழந்தை. கண்டிப்பாக அம்மா கிட்ட இருந்து கிடைக்கிற அன்பு அரவணைப்பு எல்லாமே குழந்தைக்கு தேவைங்க. இதை நான் ஜெமீராவோட ஃப்ரெண்டாக சொல்லலை, அம்மா இல்லாமல் வளர்ந்த பையனா சொல்கிறேங்க. எல்லா குழந்தைகளுக்கும் அவங்கவுங்க அம்மா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணும்போது எனக்கு என் அம்மா இல்லையேன்னு நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க வாழ்க்கையே அழகாக்குது. குழந்தைகளை எழுப்பி குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி சாப்பாடு ஊட்டி தாலாட்டு பாடி தூங்க வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் எவ்வளவோ ஏங்கியிருக்கேன். தன்னோட வேலைகளை தானே செஞ்சு பழகிக்கணும்ன்ட்டு யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்னோட வேலைகளை நானே செஞ்சு பழக என் அம்மா தான் எனக்கு உதவியாக இருந்தாங்க. என்னை விட என் தங்கச்சி, அதுவும் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நான் எவ்வளவோ தடவை அவள் கூட அம்மா இல்லையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வச்சு யோசிச்சு தாங்க உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்காக இல்லைனாலும் ஆயிஷாக்காக. இல்லை விக்கி, அது எப்படி நீங்கள் சரியாக வரும்னு நினைக்கிறீங்க? நான் ஜெமீராக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா தான் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துனாங்க. மேரேஜ் பண்ணி வரவங்க அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ வருவாங்க. ஆனால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் சிங்கிள் பேரண்ட்டாக குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தேன். அதுக்கும் அங்கே இங்கே ரொம்ப அலைஞ்சு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அத்தனையும் க்ராஸ் பண்ணி வரும்போது ரொம்ப சிரமப்பட்டேன். இருந்தாலும் நான் எடுத்த முடிவில் எந்த மாற்றம் எதுவும் இல்லை. இனி எனக்கான தோண வாழ்க்கை அப்படின்னா அது எல்லாமே ஆயிஷா தான். சரிங்க, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் பிரியம். ஒரு குழந்தைக்கு எல்லாத்தோட அன்பு பாசம் அரவணைப்பு எல்லாமே தேவைங்க. அதனால தான் நான் சொன்னேன் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கங்கன்னு. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்லங்க, அதை நீங்கள் வாழ்ந்து தானே ஆகணும். என்னோட லைஃப் ஜெமீரா இறந்தப்பவே முடிஞ்சு போச்சு விக்கி. அதுக்கப்புறம் நான் நடைப்பிணமாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? உங்களுக்கு என்ன வயசு 60 80 ஆச்சு? நீங்கள் இப்படி ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாங்க. ஆனால் இந்த சமுதாயத்தில் அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஹஸ்பண்ட் இல்லை, குழந்தை இல்லை, ஒய்ஃப் இல்லை, நல்ல ஜாப் இல்லை, நல்ல சேலரி இல்லை, சொந்த வீடு இல்லை, இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக எல்லாருக்கும் மத்தியில் ஒருத்தங்களை நிராகரிக்கும் போது வறுமையும் ஒரு வலி. அந்த நிராகரிப்போட வலி எனக்கு நல்லா தெரியுங்க. அது மரணத்தோட வலியை விட ரொம்ப கொடுமையாக இருக்கும். அது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க புரியும். எந்த வயசில் வேணாலும் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் காதல் வரலாங்க. ஒரு ஆண் உணர்ச்சிகள் மிகுந்தவன், ஒரு பெண் உணர்வுகள் மிகுந்தவ. ஏன் கடவுள் அவங்கள பேரா போடணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருக்கத்தானே. இன்னைக்கு இல்லைனாலும் என்றைக்கும் ஒரு நாள் உங்கள் ஃபிசிக்கல் நீட்ஸ்க்காக இல்லை, ஃபைனான்ஷியல் நீட்ஸ்க்காகவும் இல்லை, உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்க, மடி சாஞ்சு தோல் சாஞ்சு அழுது கதைகள் பேச கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தொண்ணு தேவைங்க. என்ன, இன்னும் ஒரு 20 இயர்ஸ் போனால் ஆயிஷாக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிருவீங்க. அது வரைக்கும் ஜெமீரா அப்பா அம்மா உங்கள் கூட இருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது கடவுள் அறிஞ்ச ரகசியம். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் தனியாலாம் ஆயிடுவீங்களேங்க. அப்போ உங்களுக்கு ஒரு காய்ச்சல் தலைவலினா தைலம் தேய்ச்சி விட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணி வச்சு தரவாவது ஆள் வேணும் இல்லைங்க. சரி, அதுக்கு கூட வேண்டாம். இவ்வளோ வருஷம் உங்கள் அம்மா கூட, இப்போ ஜெமீரா அம்மா அப்பா கூட, அடுத்து ஆயிஷா கூட, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தைகள் பேசவாவது ஒரு ஆள் வேணும் இல்லைங்க. இதெல்லாம் யோசிச்சு தாங்க நானும் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தாங்க இருக்குது. நான் ஒன்றும் அனுபவப்பட்டவனெல்லாம் இல்லைங்க. ஆனால் என் அப்பா என் அம்மா இல்லாமல்
இப்போ வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். லைஃப் லாங் நான் அவர் கூட இருப்பேன் தான். ஆனாலும் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க பெத்த பிள்ளைங்க பேர பிள்ளைங்கன்னு 1000 பேர் இருந்தாலும் கட்டின பொண்டாட்டி இருக்கிற மாதிரி வராதுங்க. எல்லார் வீட்லேயும் வர மாதிரி என் அப்பா அம்மாவுக்கும் நிறைய சண்டைகள் வரும். ஆனால் அடுத்த செகண்டே பேசி சிரிச்சுப்பாங்க. நான் எவ்வளவோ நாள் இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் என்ன ஆனாலும் ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப் தான், ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட் தான். அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும். அதனால தாங்க நானும் சொன்னேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கலையே. அதெல்லாம் எதுவும் இல்லை விக்கி. இது எல்லாரும் சொல்கிறது தான். ஆனால் அதை நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உணர்றேன். மற்றபடி எதுவும் இல்லை. சரிங்க. உங்களை நான் எந்த வகையிலையாவது கஷ்டப்படுத்தியிருந்தா ரொம்ப சாரிங்க. இல்லை விக்கி, இல்லை. கடவுள் உன்னை ஏதோ ஒரு மகராசிக்கு தாய்மைங்கிற பட்டத்தை கொடுக்க உன்னை அவ வயிற்றுல பிறக்க வச்சு உனக்கும் எனக்கும் சம்பந்தத்தை உண்டாக்க அந்த மகராசி கையிலேருந்து உன்னை என் கைக்கு வர வச்சு எனக்கு தந்தைங்கிற பட்டத்தை கொடுத்து உன்னோட ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை பாதுகாக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காரு. விக்கி சொன்னதெல்லாம் உன் சைடுலேருந்து பார்க்கும்போதும் என் சைடுலேருந்து பார்க்கும்போதும் எல்லாம் சரிதான். ஆனால் என்னோட சுயநலத்துக்காக கல்யாணம் பண்ண போய் வரவ உன்னை கஷ்டப்படுத்திட்டா என்னால் தாங்கிக்கவே முடியாது தங்கமே. அதுவும் இல்லாமல் நமக்கு வர வருமானத்தில் 4 பேரும் கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு சிவனேன்னு படுத்து கிடக்குறோம். வரவ அப்படியெல்லாம் இருப்பாளா? அடுத்தவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும், அவங்கள மாதிரி வாழணும், இவங்கள மாதிரி வாழணுங்கிறதுக்காக அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்கன்னு உயிரையெல்லாம் வாங்குவா. நான் பெரிய சொத்தை நினைக்கிற என்னோட நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் அவ கெடுத்துருவா. இதெல்லாம் யோசிச்சுதான் கண்ணா அம்மா மேல நான் உன்னோட ஏக்கத்துக்கு ஒரு வழியும் பண்ணாம இருக்கேன். இனி என்ன ஆனாலும் சரி கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு உன்னை நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்கி விட வேண்டியதுதான். வேற வழி எனக்கு இல்லைம்மா. சாரி. சாரிம்மா. நீ எனக்கு பொண்ணா வந்து வாச்சதுக்கு உனக்கு அம்மா பாசம் இல்லாம தான் இருக்கணுங்கிறது விதினா அப்படியே இருக்கட்டும். அதை அக்செப்ட் பண்ணிக்கோடா கண்ணா. ஆனா அப்பா எப்பவும் உனக்காக இருப்பேன்டா. நீ மிஸ் பண்ற எல்லா உறவுகளுக்குமான பாசத்தையும் உனக்கு கணவரா வரப்போறவர் உனக்கு அள்ளி தரணும்னு நான் அல்லா கிட்ட தினமும் பிரார்த்திக்கிறேம்மா. சின்ன மகாராணியே மகளாக வந்தாய், சிரிப்பால் எந்த நெஞ்சில் சந்தோஷம் தந்தாய், கை வீசும் ஜன்னல் நீலா நீ வந்த வேலை, வாழ்க்கை பாதை எங்கும் வரவேற்பு மாலை. உடம்ப பார்த்துக்கோ பாரு. படிச்சிருக்கீல, கொஞ்சமாக யோசிக்காம தான் எதாக இருந்தாலும் முடிவு பண்ணுவியா? யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிட வேண்டியது. அப்புறம் தேவையில்லாத இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது. கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை. இப்போ யார் கஷ்டப்படுறா? நீ தானே கஷ்டப்படுற. ஆமாங்க சார், ஆனால் இதெல்லாம் எனக்கு தேவைதான். நான் தான் அவங்க என்னம்மா? இல்லை சிலர்கிட்ட ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். சரிம்மா, போனதெல்லாம் போகட்டும். உடம்ப பார்த்துக்கோ, கவனமா இரு. சரிங்க சார். இவர் ஏன் அப்படி சொன்னாரு? நான் என்ன யோசிக்காம பண்ணேன்? கரெக்ட் தான். இல்லைன்னா அவர் ஃபேமிலியில் பெரிய குழப்பமே இல்லை வந்திருக்கும். அதுவும் என்னால. என்னாமோ அப்பப்போ எங்கேயோ போற வர, கேக் கட் பண்ணும்போது என்னவோ நான் போய் தூங்கணும் அப்படின்னு நின்ன, அப்புறம் போய் தூங்காம இருக்க. போ. எப்படி முடிச்சு தான் இருக்க போறோம்னு சொல்லி மாவு போட்டிருந்தேனா அதான் எடுத்து வச்சுட்டு வந்தேன். இப்பப்போ யாராவது மாவு போடுவாங்களா? ஏன் காலையில் ஏதாவது பண்ணலான்னு பிளான் பண்ணி உங்களை கடைக்கு அனுப்பி. கடைக்கு போறதுக்கெல்லாம் நான் கோச்சிக்கிறது இல்லையேம்மா. ஆமாம்மா, சார் எதுக்கு கோச்சிக்க போறீங்க? கடைக்கு போனா தானே உங்களை பார்த்து அவளும் அவளை பார்த்து நீங்களும் ஈன க்ளோஸ் அப் விளம்பரத்தை கூப்பிட்ட மாதிரி பல கட்டிட்டு இருக்கிறது. இது எப்படி இவளுக்கு தெரியும்? ஐயோ. என்ன இது எப்படி இவளுக்கு தெரியும் தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லம்மா, நீ என்ன சொல்றீன்னு எனக்கு தெரியல. கிளாதடி கிளாத. என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சத்தியமா அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமோ. உன்னை தவிர நான் வேற யாராவது திரும்பி பார்ப்பேன் நான் சொல்லு. டேய், கில்லாதடி கில்லாத. அவளே சொன்னான். என்னென்ன? கடைக்கு நீங்க வராதீங்க, உங்க வீட்டுக்கார வர சொல்லுங்க, எல்லாம் கொஞ்சம் சேர்த்து தரேன்னு. அவங்களா சொன்னதுக்கு நான் என்னம்மா பண்ணேன்? ம், கில்லாதடி கில்லாத. நான் கருவேப்பிலை வாங்கிக்கும் போதே கேட்டேன்ல இவ்வளோ கொடுப்பாங்களான்னு. அந்த பொண்ணுதாம்மா கொடுத்தது. நான் வாங்கும்போது மட்டும் எனக்கு அவ்வளோ தரல. சுத்தம். அதுக்கு நான் என்னம்மா பண்றது? அதை கேட்க போய் தாண்டா அவ அப்படி சொன்னா. சரி சரி கில்லாத கில்லாதம்மா. நான் பாவம்ல, வயிற்றுலயே கிழிச்சியே சுருக்கு சுருக்கு வலிக்குது. ம், அப்புறம் வேறங்க சொன்னாவ? ஒன்றும் சொல்லலையேம்மா.
டேய், இல்லம்மா. நீங்க கடைக்கு அடிக்கடி வாங்க அண்ணே, உங்களுக்கு எல்லாமே சேர்த்து தரேன்னு சொன்னாலாம் இல்லையா? சொல்லு. ஐயோ கில்லாதடி, எனக்கு தெரியல. அவ சொன்னால என்கிட்ட, நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டேனேன்னு. ஐயோ சொல்லிட்டாளா? இப்ப நீ இவ்வளவு சமாதானப்படுத்தல, இன்னைக்கு உன்னோட ஜோலி முடிஞ்சுடா. என்ன? நல்லா ஊட்டிக்கார பொண்ணு, சாய்ப்பழம் மாதிரி சூப்பரா கலரா இருக்கா. வயசும் கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். அவளையே மேரேஜ் பண்ணிட்டு இங்கேயே செட்டில் ஆயிடலான்ட்டா. ம், சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். என்ன விக்கி, ஐடியா நல்லா தான் இருக்கு. கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணும் சூப்பரு. அப்புறம் ஆ, எதுவுமே இல்லாம கேளுமா பதில் சொல்றேன். நான் கூட அந்த பொண்ணுதான் கடையோட ஓனர்னு நினைச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா அவங்க இல்ல, குண்டா ஒரு ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க தான் கடையோட ஓனர். ஏன் நீ மறுபடியும் கேள்ற? இப்ப அவ உனக்கு கடையோட ஓனர் இல்ல அப்படிங்கறதுதான் பிரச்சனையா? ஐயோ விக்கி, உனக்கு இன்னைக்கு நாக்குல சனி உட்கார்ந்துருக்கு போ. இல்லம்மா, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். டேய், ஐயோ அம்மு, உன்னை தவிர உலக அழகியே எதிரில் வந்து நின்னாலும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன்டா, நம்பு. நம்பிட்டேன்டா. நம்பிதான் இவ்வளவு நாளா நான் முட்டாளா இருக்கேன். ஏன் அம்மா விட யாராவது எனக்கு அழகா தெரிவாங்களா? நீயே சொல்லு. அதான் தெரிஞ்சாலே அந்த ஊட்டிக்காரி நல்லா கலரா இருக்கால. ம், என்னது? கில்லாதடி கில்லாத. ம். ஏன் அம்முக்கு என்ன குறைச்சல்? எனக்கு அவதான் அழகி. டேய் புழுகு முட்டை, புழுகாத. என்ன புழுகிறத நிறுத்து. அவ என்னை விட கலர் இருந்தானே அப்படி சைட் அடிச்சிட்டு இருந்தேன். பின்ன என்ன புழுகுற? இப்ப என்ன, உனக்கு கலர் ஆகணுமா? நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற ஃபுட்டா எடுத்துக்கோ, நீயும் கலர் ஆயிடுவ. ம். இல்லாதம்மா. அப்போ உன்னை விட உன்னை பெட்டரா தான் தோணும். அப்ப அப்படியே குரங்கு மாதிரி தாவிட்டே இருப்பியா? நான் எதுக்குடா என்னோட இயல்புல இருந்து மாறணும்? அதுதான் தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் அவங்க கூட இவங்க கூடயும் கம்பேர் பண்ற? நீ தாண்டா அவள. ம், அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு பாத்தியா? சி, அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கியா? சொல்ல வரத கேளுமா. சொல்லு. அந்த குழந்தைய பார்த்ததும் எனக்கு வித்யா பாப்பாவோட ஞாபகம் வந்துருச்சுடா. மற்றபடி வேற எதுவும் இல்லை. அந்த பொண்ணு எதோ உன்கிட்ட சொல்லியிருக்கா, ஆனா எனக்கு அந்த மாதிரி எண்ணம் எதுவும் இல்லடா, நம்பு. நம்பிட்டேன். என்னை பார்த்து உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? ஐஜி சத்தியனோட பொண்ணு பயங்கர கூமுட்டைன்னு எழுதி நெத்தியில ஒட்டியிருக்கா என்ன? மேபி அப்படி ஏதாவது இருக்குமோ என்னவோ அம்மு. இது வரைக்கும் எவ்வளவோ பேர்த்து நீ பார்த்துருப்பேன், ஆனா அவங்க மேலெல்லாம் உனக்கு ஒரு க்ரஷ் கூட இல்லையா? நானாவது அடிக்கடி வந்து உன்னை பார்த்துட்டு போயிருக்கேன், நீ என்னை பார்த்ததே இல்லை. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான். எப்படி என்னையே நினைச்சிட்டு இருந்த? என்னடா ரப்பர் மண்டையா யோசிக்கிற? சில சமயம் மனசுல பட்டதெல்லாம் பேசினா ரிலேஷன்ஷிப் உடஞ்சு போயிரும்டா. டேய் முடியாங்கன்னா என்னவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. இல்ல, கொஞ்சம் கூட ட்ரஸ்ட் இல்லாமையா இத்தனை வருஷமா நான் உன்னை தேடி வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் உனக்கு பதவா உன் ஜாலரா இருந்துச்சு என் கூட. எனக்கு கல்யாண பேச்சே எடுத்து மேலே வரைக்கும் வந்திருந்தாலும் தாலி கட்டுறக்குள்ள நீ வந்து சேரல. உன்னோட ஜாலராவை போட்டு தள்ளியிருப்பேன் தெரிஞ்சுக்கோ. ஐயோ, இப்படி ஒரு பிளானா? ரமேஷ் இத்தனை நாளா இது தெரியாம இருந்திருக்கா? இனிமேலும் தெரிய வேண்டாம், நீ வாய மூடு. ஹம், என்ன? நீ என்ன பண்ணாலும் உன்னோட பிரதிபிம்பம் அவனுக்கு தான் முதல்ல அடி, அதுக்கப்புறம் தான் உனக்கு. ஐயோ, அவன் என்னோட பிரதிபிம்பமெல்லாம் இல்ல, ஃப்ரெண்டு அவ்வளவே தான். ம். இன்னும் சந்தேகம் போலையா என்ன? போச்சுடா. ஏய், எச்சி தொட்ட கச்சிதமா உன்னைய நான் ஒட்டிக்கலாம், முத்தம் வச்சு மூச்சு முட்டை கட்டிக்கலாம். சக்கப்போடு போட்டாலே சவுக்கு கண்ணால சத்தியமா பார்க்கல இதுக்கு முன்னால தாங்கத்தான் முடியல ஐயோ என்னால என் தவணி நழுவது கீழே தன்னால. இப்ப கோவம் போயிடுச்சா? ம். அதுக்குன்னு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க என்ன? எடுத்துக்கிட்டா மட்டும் யார் கேட்க போறா? ம். என்ன என்னங்கிறேன்? எங்களுக்கெல்லாம் வாங்கினதை திருப்பி கொடுத்துதாம பழக்கம். ஒரு மடங்கு கொடுத்தாங்கன்னா 4 இல்ல 4000 மடங்கா திருப்பி கொடுத்துருவோம். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. ம். இப்படியெல்லாம் பண்ணா நான் உருகிடுவேன்னு நினைக்காத என்ன? சாமி சத்தியமா அம்மு, உன்னை தவிர வேற யாரையும் நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. இல்லை நினச்சிதான் பாரேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியும். என்ன நடக்கும்? இப்போ ஒன்று நடந்துச்சு, அதான் நடக்கும். டேய், பிச்சிருவேன் பிச்சு. ஹம், நானும் ஏதோ சந்தோஷமா இருந்தேன். கொஞ்சமும் மரியாதை இல்லாம வெண்ணெய் கூமுட்டை அப்படின்லாம் சொல்றாங்களே, அந்த மாதிரியெல்லாம் என் அம்மா என்ன சொல்றது இல்லைன்னு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அதுல எல்லாம் இப்ப நீ மண்ணை வாரி தூக்கி போட்டுட்டியேம்மா. ஓ, சார் தான் மரியாதை இல்லாத இடத்துல டேஷா கூட இருக்க மாட்டீங்களே. ம், அப்புறம் ஏன்? போங்க, அவகிட்டயே போங்க, எனக்கு ஒன்றும் தேவையில்ல.
இதோ விடியட்டும் உடனே போயிடுறேன். என் அம்மா சொல்லி கேட்காம இருப்பேனா என்ன? என் அம்மா வாக்கு என் அம்மா வாக்கு மாதிரி வேத வாக்கு. விடிஞ்சது நீ போவடி, வச்சு கொளுத்திடுவேன் பார்த்துக்க. ம் ஏற்கனவே கொளுத்துற மாதிரிதான் இருக்கு. இதெல்லாம் தேவையாடா விக்கி உனக்கு? என்ன, அவ எப்போ வந்து கவலை தரப்பா வாச தெளிப்பாட்டு இருக்கியா? இல்ல அம்மா தாயே, நாளைக்கு முதல்ல ஊருக்கு கிளம்புவோம். சொல்லாத, செய். ம்